பிச்சைக்காரங்க காலங்காத்துல தாங்க முடியல. அந்த வீட்டுக்கு போ. அப்பா நான் விச்சு வந்திருக்கேன்ப்பா. விசுவா என்னடா அது கண்ணு வீங்கி இருக்கு சுக்கராச்சாரிய மாதிரி? நேத்து ராத்திரி போனியே காரியத்தை முடிச்சமா வந்தமா இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டியா? ஆமா போன காரியம் என்ன ஆச்சு? அட பாப்பா என்ன அப்படியே சாஸ்திர சம்பிரதாயத்தோட உள்ள அனுப்பிச்சு வச்ச பாரு. அந்த வயித்துல கொட்டியாதப்பா. நான் போறதுக்குள்ள வானதி வெளிய வந்தாளா? பசுபதி ரூமுக்குள்ள போய்ட்டா. என்னது? ஆமா பசுபதி ரூமுக்குள்ள போய்ட்டாளா? உள்ள போனவ கதவு சாத்திட்டு கால்ல வரைக்கும் வரவே இல்ல. ராத்திரி பூரா ஒரே கண்ணுல பார்த்து ஒரு கண்ணு அவுட். ஏன்டா ஒரே கண்ணுல பாக்குற? ரெண்டு கண்ணு இருக்குல, மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியதானே மடையா? உனக்கு நான் சொல்லி கொடுத்த பாடத்தை அவன் படிச்சு பாஸ் பண்ணிட்டா, நீயே இருக்கியே. மாமா என்ன அப்பன மகனும் ஒரே குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்கே. அது குழப்பம்னா அது சாதாரண குழப்பம் இல்ல, குழப்பத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிருக்கோம். நேத்து ராத்திரி இந்த காலனில ஒரு இது நடந்துதான்னு. எது? எதுன்னா இது அது, அதாவது அது நடந்துதான்னு இதுக்கு தெரியணும். ஓ அதுவா? இதுல என்ன சந்தேகம்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கோங்க. அப்பா அப்பா என்னப்பா முடிஞ்சிருச்சு? நிறைய குறிப்பா சொல்லிட்டு போறா. இருடா போய் ஃபுல்லா விசாரிச்சுட்டு வரேன். விசாரிச்சுட்டு வந்தா மட்டும் போதாது, என்கிட்ட சொல்லணும். சொன்னா மட்டும் பத்தாது, செய்யணும். உண்டாம். என்னடா போயிட்டு வாங்க. பயமுறுத்துறிய, கூப்பிடுற மாதிரியே இல்லையே. வானதி மாவெல்லாம் கொட்டிடுது. ஆமா மாவு கொட்டிடுது. இந்த பாரு கொட்டின மாவு அள்ளிடலாம், அள்ள முடியாதெல்லாம் கொட்டிடுதுன்னா என்ன பேத்துற? நேத்து ராத்திரி இந்த காலனில ஒண்ணு நடந்திருக்கு, அது முடிஞ்சுடுதான் எனக்கு தெரியலையே. அது நேத்தே முடிஞ்சுடுதே. உனக்கும் தெரியுமா? இந்த காலனில நேக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. இது வானதி எங்க? அவோ உள்ள இருப்பா, போய் பாரு. வானதி குழப்பாம சொல்லு, என் முகத்தை நேருக்கு நேர பார்த்து சொல்லு, அது நடந்துதா? நீங்க நினைச்சது நடக்கல, நினைக்காதது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னது குழப்பறாள? ஒண்ணுமே புரியல. சூரியனார்கோவில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சலோ 8.75. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா உன் கூட சுத்துறது பத்தாதா, உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியாவிட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ கூட்ட கூடிட்டாங்களே. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வச்சனமா தெரியலையே. எப்பா ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா, அதான்டா அப்படி ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துலதான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ்ஸானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ கொல்றாடையா. நான் என்ன ஐயா அடிக்கிறேன். ஐயா ஐயா அடிக்காத, நான் போய் போயிரேன்டா. ஐயா ஐயா ஏப்பா அண்ணாமலை இப்ப என்ன பண்ணாவன? ஏப்பா என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட மூதேவி. காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ நான் மூதேவியா? சரிதா, என்ன ஓன் கூட தெரியறல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவடப்பேன் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? ஏய் அது ஒரு லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம், நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குதக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருத்தா? அண்ணாமலை வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன?
உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேரை வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க. இறங்குடா. இரு இரு இரு. வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ ஏண்டா நாங்களே எங்க முதலாளிய கோணம் வாங்கின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்ட்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி யாரா துப்புற? யோ நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை என்னையா இதெல்லாம்? பாத்தியா இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பெரிய மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யா நீ சட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா அண்ணாமலை. பைட்ட முடிச்சிட்டு பைய வீடு வந்துச்சாரு. நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட. ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம் என்ன? கைய நேரா நீட்டு. அப்படியே ரைட்ல திருப்பு. நேரா நடா. அப்படியே கையை நீட்டு போனோம்னா கல்ல கொண்டு அடிப்பாங்க. கிறுக்கி நடந்துக்கிட்டு அடிச்சிட்டு போற நட. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா நீ? நீ கிளம்பலையா? ஆமா இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு மிளகு பச்சை மிளகா வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தையா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிடல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா அதே நீ சொல்றிய? ஃபோன் பண்ணி சொன்னாரே கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பிடுறோம். என்ன? ஐயோ ஆமா உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ ஒரு குடும்பமே அலைகிறாங்களே நீ மெண்டல் ஹாஸ்பிடல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சகஜம்தான். அப்பு ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. எக்ஸ்கியூஸ். ஆஹா இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தானே தாங்க இருக்குது. ஓ thank you. பாப்பா பசுபதி பா உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன். மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது. அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல. பாருங்க எங்க அப்பாவை பத்தி பேசி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரா? அண்ணாமலை இங்க பாருப்பா உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா பசுபதி? உங்க அப்பா உன் பக்கத்துல தான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம். பசுபதி நான் சொல்ற நம்புப்பா. உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா நம்ம என்னென்ன பேசுறதுங்கிற பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன். அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல. அப்படி என்ன உனக்கு கோவம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ அது இல்ல பசுபதியம்மா. போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான். நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டேங்குது. என்ன பண்றது? நம்புவா. நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா நிண்டாப்பா நிண்டாப்பா. இங்க பாரு பசுபதி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன். எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பன் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன். உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. நீ என்னன்னா உங்க அப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற. ஏங்கிறேன். அவர் வந்திருக்காரா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ உன்னை திரும்பி பார்த்தேன் என் கழுத்து ஒடிஞ்சு போயிரும் போல் இருக்கே. இங்கதான் இருக்கேன். நல்ல வளப்பா. எங்க என்னை மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்தேன். எப்பா உங்க அப்பா எங்கதான் பாருக்கேன். அப்ப அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் ஏன் அவரை வெறுக்கிறேங்கிறத. ஐயா உங்க 2 பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. சிவனேன்னு மீடியமா தெரிஞ்ச என்னை கொண்டாந்து சுடுகாட்டுல உட்கார வச்சு என் பொட்டியை கிழிக்கிறீங்க. அண்ணாமலா நீயே சொல்லப்பா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு?
என் பையனுக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே பத்தம் தெரியும். நீயே கேளு. கிழிஞ்சிச்சு. நான் போய் தச்சிட்டு வா, பக்கத்துல தைய கடை இருக்கு. ஆனா சும்மா இருப்பா. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற, அவன் உன்னை கிளங்குறான். விளாடுறீங்களா சுடுகாடுல வந்து? இங்க இருக்கேன். ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. பத்துமதி நீயே சொல்லப்பா. எதை சொல்றது? அவர் ஆடுன ஆட்டத்தையா இல்ல எனக்கு பண்ண கொடுமையா? கொடுமையா? ஒவ்வொரு அப்பனும் தன் மகனை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஏன் அப்ப என்ன அசிங்கப்படுத்தி பார்த்தா? ஊருக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி எனக்கு மொட்டை அடிச்சு என்ன பலிக்கடாக்கினாரு. பள்ளிக்கூட பசங்க எல்லாம் டே மொட்டையான கேள்வி பண்ற அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்தினாரு. தொட்டதுக்கு எல்லாம் மொட்டை. பசுமதி, உங்க அப்பா நல்ல காரியம் தானப்பா பண்ணிருக்கான். இல்ல அவனை கோவிக்கிறோக்கோ வெறுக்கிறோக்கோ என்ன இருக்கு? நீ ஏன் சொல்லு. இருக்கு. எங்க அப்பனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. பொம்பளை விஷயத்துல அந்த ஆளு பட்டு முழுசா. வேலைக்காரி கூட விட்டு வச்சு. ஐயோ நான் சொல்றத கேளு. பையன் பாத்து யாரும் பார்க்க மாட்டாங்க. சொன்னா கேளுங்க. ஒரு நிமிஷம். நேரங்காலம் இல்ல. ஐயோ.